வணக்கம். மழைக்காலம் தொடங்கிடுச்சு. அடுத்து வந்து குளிர்காலம் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சளி, இருமல், தொண்டை வலி. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் வந்து சளி, இருமல், தொண்டை வலி இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாகவே நம்ம வந்து பார்க்க முடியும். இதுக்கான சிறந்த ஒரு எளிமையான வீட்டு வைத்திய முறையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் சொன்னால் ரொம்ப எளிமையான நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய சில மூலிகைகளை வச்சு எப்படி வந்து இந்த கஷாயம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கஷாயத்தை எடுத்துக்கிறனால சளி, இருமல் போகிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நம்ம அதிகரிக்க முடியும். அது என்ன கஷாயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சளி, இருமலை போக்கக்கூடிய ஒரு எளிமையான கஷாயம் செய்யறதுக்கு நமக்கு வந்து முதல்ல தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை. 1-2 இலைகள் இருந்தாலே போதும். இது வந்து பொதுவாக பார்த்தோம்னா மூக்கடைப்பு, சளி, தொண்டை வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கும் மூச்சு சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த வெற்றிலை உதவும். அடுத்ததான் தூதுவளை இலை. இந்த தூதுவளை இலை காம்பு, அதோட காய்கள் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே இந்த தூதுவளை பார்த்தோம்னா நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறந்தது. குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கட்டாயம் வந்து அவ்வப்பொழுது இந்த தூதுவளை இலையில வந்து ஏதாவது ஒரு சட்னியோ இல்லை தூதுவளை இலையில ரசமோ வந்து செஞ்சு தரது அவசியமானது. சளி, இருமல், ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு வந்து உதவக்கூடியது இந்த தூதுவளை இலைகள். அடுத்தது ஒரு கொப்பு வந்து வேப்பங்கொழுந்து. இது வந்து உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கு நமக்கு உதவும் ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நான் எடுத்துக்கக்கூடிய இலை பார்த்தோம்னா கற்பூரவள்ளி இலை. இது வந்து பார்த்தோம்னா மூக்கொழுகிறதுக்கு ஒரு சிறந்தது. அது மட்டும் இல்லாம தொண்டை வலியை போக்கக்கூடியதாகவும் சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இலைகள்னு பார்த்தோம்னா இந்த 4 இலைகள் வந்து நான் இந்த கஷாயம் செய்யறதுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேன். இந்த மிளகு பார்த்தோம்னா சளியையும் மூக்கடைப்பையும் வந்து நீக்கக்கூடியது. சீரகம் பார்த்தோம்னா எளிமையான செரிமானத்தை கொடுக்கக்கூடியது, செரிமானத்துக்கு நல்லது, உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கும் நமக்கு உதவும். அதோட வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவும். அது மட்டும் இல்லாம இருமல், தொண்டை வலியை நீக்கிறதுக்கும் இது வந்து உதவும். இதுல வந்து நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த இலைகள்னால கொஞ்சம் உஷ்ணம் வருது அப்படின்னா அதை சமநிலைப்படுத்துறதுக்கு நமக்கு இந்த சீரகமும் சின்ன வெங்காயமும் பெரிய அளவுல உதவும். இப்ப நம்ம சொன்ன இந்த 4 இலைகளையும் இதோட வந்து மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இந்த இலைகள் எல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இலைகள் சின்ன சின்னதா பிச்சு சேர்த்துக்கலாம். வெற்றிலையினோட நடுவில் இருக்கக்கூடிய காம்பை வந்து நீக்கிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. வேப்பங்கொழுந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தூதுவளை இலைகளையும் வந்து காம்புகளை சின்ன சின்னதா உடைச்சிட்டு இலைகளை வந்து பிச்சு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதோட வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து கொதிக்க விடலாம். இப்போ சிறுதியில ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இதோட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். தொற்று, அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவும். தண்ணி வந்து பாதியா குறையிற அளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து இந்த மழைக்காலம், குளிர்காலங்களில் வந்து இந்த கஷாயத்தை நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது சிறந்தது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கு ஒரு சிறந்த மூலிகை கஷாயம்னு கூட இதை நம்ம வந்து சொல்லலாம். சளி, இருமல், தொண்டை வலி, மூக்கடைப்பு குறைக்கிறதுக்கு இது உதவும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றதுக்கும் உதவும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கும் நமக்கு வந்து இது உதவும். இந்த கஷாயம் செய்யறதுக்கு நம்ம வந்து காய்ந்த இலைகளையோ அப்படி இல்லைன்னா வந்து பதப்படுத்தப்பட்ட இலைகளையோ பயன்படுத்தாம புதிய இலைகளை பறிச்சுட்டு வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது சிறந்த. இதுல சேர்த்திருக்கக்கூடிய 4 மூலிகை இலைகளுமே பார்த்தோம்னா நமக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடியது. இப்போ வந்து நம்மளுடைய கஷாயம் தயாராயிடுச்சு. பெரியவங்க வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதை எடுத்துக்கலாம். காலை மாலைன்னு 2 நேரத்துல ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். சின்ன குழந்தைகள் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. சளி, இருமல், தொண்டை வலி இருக்கிறவங்க ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். சளி, இருமல், தொண்டை வலியை போக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை கஷாயம் எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருட்கள் சேர்த்து பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். இதுல வந்து தேன், வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு எதுவுமே வந்து சேர்க்காம அப்படியே நல்லா வெதுவெதுப்பான சூட்ல குடிக்கும் பொழுது விரைவாக சளி, இருமல் நீங்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.